ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி வாங்கின தோப்பூர் கணவாயை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஹில் ஸ்டேஷனில் ஓட்டுறதுல எக்ஸ்பர்ட்டான டிரைவராக இருந்தாலும் தோப்பூர் கணவாய்னு சொன்னால் அஞ்சு நடுங்கிற காரணம் என்ன? வாங்க விரிவாக பார்க்கலாம். தோப்பூர் கணவாய் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து தர்மபுரி செல்லும் வழி தான் இந்த தோப்பூர் கணவாய் இருக்குது. சுமார் 3.5 கிலோமீட்டர் ரோடுங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 2 மலைக்கும் நடுவில் குடஞ்சி போடப்பட்ட சாலை. இந்த சாலை எப்போவுமே எப்படி இருக்குன்னா, சரிவான சாலையாக இருக்குது. சரியாக சொல்லணும்னா சர்க்கஸ் போன்ற அமைப்பில் தான் இந்த சாலை இருக்குது. இந்த சாலையில் அதிகப்படியான ஆக்சிடென்ட் நடக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு. எந்த மாதிரி வாகனங்கள்லாம் இந்த சாலையில் அதிகப்படியான ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா, குறிப்பாக சொல்லணும்னா லோடு வண்டிகள், லாரிகள் தான் அதிகமான ஆக்சிடென்ட் நடக்குது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணி ஓட்டுற ரோடோட ரூல்ஸ் என்னன்னா, லெஃப்ட் சைடில் நம்ம வாகனங்கள் போவோம், ரைட் சைடில் கனரக வாகனங்கள் போவோம். ஆனால் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கனரக வாகனங்கள் போகுது, ரைட் சைடில் நம்ம நார்மல் வண்டிகள், கார்கள், இந்த மாதிரி பைக்கு, இந்த மாதிரி வண்டிகள்லாம் போகுது. இந்த மாதிரி சாலையில் எப்படி ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மக்கள் நியூட்ரலில் வண்டி ஓட்டுறாங்க. எதற்காக நியூட்ரலில் வண்டி ஓட்டுறோம்னா, அவங்க டீசல்களை சேமிப்பதற்காக. அதாவது ஒரு டிரைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆக்சிடென்ட், அதாவது பெரிய விபத்து நடந்திருக்கு. ஆனால் அந்த விபத்தில் மக்கள் யாருமே மற்றவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு போய் பார்க்கறதுக்கு பதிலாக அந்த ஆக்சிடென்டான லாரியிலேருந்து வெளியே வந்த டீசல்களை பிடிக்கிறதுல குறியாக இருந்திருக்காங்க. எப்படியாப்பட்ட கொடுமையான விஷயமா இருக்கு பாருங்க. எக்ஸ்பர்ட்டான டிரைவர்ஸ் ஹில் டிரைவில் நான் கிங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட டிரைவருக்கும் ஆக்சிடென்ட்ன்றது ஏற்படலாம். எப்படி ஏற்படலாம்னா, நம்ம எவ்வளோ பெரிய டிரைவராக இருந்தாலும் நம்ம போய்கிட்டே இருக்கும் போது, அதாவது முன்னாடி வர வண்டியும் பின்னாடி வர வண்டியும் சடன் பிரேக், முன்னாடி வர வண்டி போட்டுருச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனை, பின்னாடி வர வண்டி அதாவது பிரேக் டவுன் ஆகி நம்ம மேலே வந்து மோதிருச்சுனாலும் நம்மளுக்கு பிரச்சனையாகுங்க. ஸோ ஆக்சிடென்ட் வந்து யாருக்கு வேணாலும் நிகழக்கூடும். ஸோ இப்படியாப்பட்ட ரொம்ப த்ரில்லிங்கான ஸ்பாட்டில் பொதுமக்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மேக்ஸிமம் டிரைவர் நார்த்லேருந்து வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டீசல்களை சேமிப்பதற்காக நியூட்ரல் பண்ணி ஓட்டுறாங்க. அப்போ அது சறுக்கான இடம். அந்த சருகில் இடம் லாரி ஸ்பீடாக வரும்போது, ஃபுல் லோடில் வரும்போது ஏர் பிரேக் பிடிக்காமல் போகுது. அதனால தான் ஆக்சிடென்ட் அதிகமாக ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பான பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த இடத்துல நிறைய உயிர்கள் பலியாயிருச்சு, அதோட ஆவிகள் தான் இந்த இடத்துல அலையுது. அது மட்டும் இல்லாமல் அந்த டிரைவர்கள் கண்ணுக்கு இந்த ஆவி உருவம் தெரிகிறதுனால அமானுஷ்யங்கள் நிறைய இருக்கிறதுனால அவங்க பயந்துடுறாங்க. பயந்த நேரத்தில் பிரேக்கை பிடிக்கிறாங்க. அப்போ பிரேக் வந்து பிடிக்காம போயிடுது. இதை ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சியாளர்கள் மேக்ஸிமம் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதில் நியூட்ரலில் வரும்போது பிரேக்கே அப்ளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்போ பிரேக் வந்து ரொம்பவே சூடாயிருது. அப்போ பிரேக் வந்து அப்செட் ஆகிட்டு அந்த இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆயிடுது. இதனால் ஆக்சிடென்ட் நடக்குது. இதுக்கு நம்ம அரசாங்கம் என்ன தீர்வு கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா, சருகான இடத்துல ஒரு ஃப்ளைஓவர் அமைக்கிறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இது இன்னும் ஒரு 2 to 3 வருஷத்துக்குள்ள முடிஞ்சிருங்க. என்னதான் ஆக்சிடென்ட்டை தடுக்க கவர்மெண்ட் எவ்வளவோ நடவடிக்கை எடுத்தாலும், வண்டியெல்லாம் நிப்பாட்டி டோல் வந்ததும் வேகத்தை குறைச்சி போங்க, 30லே பயணிங்க, ரொம்ப ஸ்லோவாக போங்க, பொறுப்புணர்ச்சியோட போங்கன்னு சொன்னாலும் நம்மளோட சில டிரைவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஃபன் டு டிரைவும் சரி, பெட்ரோல் சிக்கணும், டீசல் சிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்து அவங்கள அறியாமலே பெரிய விபத்தை ஏற்படுத்திடுறாங்க. இதனால் பொதுமக்களோட உயிரும் போது, அவங்களோட உயிரும் போகுது. இதுதான் தோப்பூர் கணவாயை பற்றி நம்ம அறிஞ்ச ஒரு மறுபக்கம் நண்பர்களே. இதே போல் நம்ம ஊர்களில் இருக்க மர்மங்களான சாலைகளை பற்றி அறிஞ்சுக்கணும்னா இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேர், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்கில் மட்டும்தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க. நான் உங்கள் மிதுன். அடுத்த காலையில் சந்திப்போம். பாய்.